Respected Secretary Sir, respected Principal Sir, respected Chief Guest of today's function, my dear brothers and sisters, very good morning. I need the energy, man. Come on, very good morning. Fine. And I welcome you all to the season 5 of Mudivedu Munneru. So, season 1 we started in the year 2015, and different personality have visited our campus, and they have shared lot of ideas about business and about life. And now, today we have a gentleman who is going to share his experience. Before that, I would like to share one thing in, so we can make it in bilingual? Fine. Life la ellarum successful ah varanu nenikiranga. பேர் தான் சக்சஸ்ஃபுல்லா வர முடியுது. அதுக்கு நிறைய பாராமீட்டர்ஸ் அப்படினு சொல்லலாம். அதுல ஒரு பாராமீட்டர் நான் என்ன ஹைலைட் பண்ணுவேன்னா, நிறைய இருக்கு. அதுல ஒரு பாராமீட்டர் நான் என்ன ஹைலைட் பண்ணுவேன்னா, accepting or taking the responsibility. பொறுப்புகளை கொடுத்தா நம்ம ஏத்துக்குறோமான்னா, படிக்கிற வயசுல இருந்து ஒரு அசைன்மென்ட் கொடுக்குறோம், இல்ல வந்து ஒரு செமினார் கொடுக்குறோம்னா, வேற யாராவது எடுக்கட்டும், நான் பின்னாடி உட்கார்ந்து கை தட்டிட்டு இருக்கேன், நான் பின்னாடி பேக் ரோலே இருக்கேன், பேக் சீட்டராவே இருக்கேன், பேக் பெஞ்சராவே இருக்கேன், ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கேயே நம்ம தட்டி கழிக்கிறோம். ரைட், லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் வரும், ஒரு கேரியர் ஓரியன்டட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா அப்படியே ஒதுங்கி ஓடிடுறது. மூணாவது லெவல்ல ஒரு கம்பெனில ஜாப் கிடைச்சு போகும்போது ஒரு டீம் ஹெட்டா எடுத்துக்க, நீ கெப்பாசிட்டி இருக்கு, யூ கேன் லீட் த டீம் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நம்மலாம் டீமை லீட் பண்ண நமக்கு அதெல்லாம் ஒத்தே வராதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒதுங்கி வந்துடுறது. அப்ப லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ எங்க தான் எடுத்துக்க போற? You are all youngsters, lot of youngsters are watching this program through social media and channel. I am asking only one question, responsibility இல்லாம லைஃபை ஓட்டிட முடியுமா? I need the answer for this. நாளைக்கு மேரேஜ் ஆகும்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க என்ன எடுத்துக்கணும் நீங்க? What are the responsibilities you have to take? As a responsible father, as a responsible son to your father, and responsible citizenship, responsible citizen to this country, எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டில தான் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம லைஃபே கிடையாது. நீ டாப் லெவல்ல வரணும்னா தைரியமா போய் பொறுப்புகளை ஏத்துக்கும் போது தான் டாப் லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் இந்த ஷோ மூலியமா டெஃபினட்டா ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒண்ணுமே கஷ்டம் கிடையாதுன்னு எல்லாரும் பொறுப்புகளை ஏத்த முன்னுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த ஷோவை நம்ம தொடங்க போறோம். 2015ல டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து வந்தாங்க, 16ல வந்து மூக்கப்பிள்ளை சார் வந்தாரு, 17 அகைன் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி கிராசரி ரீட்டைல் இருந்து குமரன் சார் வந்தாரு, அண்ட் 17ல 2 பிசினஸ் பர்சனாலிட்டிஸ் கூப்பிட்டோம், அண்ட் 18ல இன்னைக்கு நம்ம கூட இருக்கவர். அதாவது ஒரு சேயிங் இருக்கு, பல பேத்து வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. சாரும் பல பேத்து வீட்டில் வந்து வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி ஜாப் கொடுத்துருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வீட்டில் இவர் கடையிலேருந்து வாங்கின ஒயரு பல்பு சுவிட்ச் எல்லாம் தான் லைட் எரிய வச்சுட்டு இருக்கு. ஸோ யார் அவர் அப்படின்னு நீங்க பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க. லெட் அஸ் வெல்கம் மிஸ்டர் அசோக் குமார், மேனேஜிங் டைரக்டர் இந்தர் எலக்ட்ரிக்கல்ஸ். Sir, please welcome to the show, sir. Seat is yours, please. Now it's time to honor our chief guest. I would like to invite one gentleman. அவருக்கு வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் போக போக தான் இன்னும் இளமையாகவும் மாறிட்டு இருக்காரு, இன்னும் சுறுசுறுப்பாகவும் மாறிட்டு இருக்காரு. None other than our secretary sir. Please sir, to honor our chief guest. ஏன்னா இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். வயசாயிருச்சுன்னு அப்படின்னு நம்ம ஏஜ் போக போக வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை குறைச்சிக்குவோம். இல்ல நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நிறைய பொறுப்புகளை எடுத்து நான் சுமக்க ரெடியா இருக்கேன். And I want the students betterment and benefit. Thank you. Yes. Thank you very much. Now it's time to welcome another gentleman. 6 பாலுக்கு 6 சிக்ஸர் பார்த்திருக்கோம். ஒரே பால்ல 6 சிக்ஸர் அடிச்ச gentleman. NBA accreditation-ல eligible courses got accredited under its leadership. Our principal sir, please sir. Thank you very much, sir. Sir, please be seated. Sir, welcome to this Mudivedu Munneru talk show, sir, season 5. I'm honored. And we are very privileged to have you as our guest. Sir, Indar Electrical Managing Director. So, ஆரம்ப காலம் இந்தர் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார் அது உருவாச்சு?
Indar Electricals started as a 12 feet by 13 feet store. The year was 1982. It was started by my brother, Enganne, inspired by my mother, started this business. எங்களோட அங்கிளோட ஃபேமிலியும் part of this. அப்போ அந்த 12-13 கடையில் நிரப்புறதுக்கு சரக்கு கிடையாது, அதில் இருக்கிற ரேக்ஸ் கூட ஃபில் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் கிடையாது, அவ்வளோ கூட கேபிட்டல் கிடையாது. We were taught business. I would say we were taught the wrong way of business. Those were all big opportunity times, so high profit margins. Grow aite pono, somewhere after 9-10 years, there was an incident that changed our perception towards business. And adukaprom the way we started growing our business changed completely. So in the business abdin nama solel, I would like to define business here. Is business about buying, selling, manufacturing, selling, and about profits? No, I would like to differ here. Business is about, at the end of the day, building a brand. Oh, we decided that at the time we decided to do a few things. எங்களோட விசிட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா no brands will be mentioned. எங்களோட நேம் போர்டில் பார்த்தீங்கன்னா no brands will be mentioned. We decided to build brand in the electricals. And when we decided to build brand in the electricals, you have to do certain fundamentals correctly and then build upon that. So today we are a very widely well-known name, known for quality, known for the customer-centric business that we do, known for a very professional approach to business. Today, to some extent, I can claim that Indar has become a brand. Yes, sir. Absolutely. Indar Electricals has become a brand. No doubt about that, sir. Sir, இப்போ Indar Electricalsல என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் நீங்கள் உங்கள் கடைக்கு வரும்போது பார்த்தேன், நிறைய பீப்புள் பார்த்துருப்பாங்க உங்கள் கடையில். வாட் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூ டீல் இன் Indar, சார்? See, நாங்கள் சுமார் ஒரு 13 கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் இருக்கிறோம். We have stockership of around 35 brands approximately. It's very difficult for me to recall. We have around 35 brands, and all these 35 are leaders in their segment. They would either be world leaders or they would be the number one brand in the country. So all 35 brands are like that. 35 brands. Excellent, sir. சரி, இப்போ ஒரே கேள்வி. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. MBA ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். முதலாளி அப்படிங்கிற சீட்டில் நீங்கள் இப்போ உட்காந்துருக்கீங்க, மேனேஜிங் டைரக்டர்னு. ஸோ வாட் சார்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? அப்படி எப்படின்னா நல்ல கேபின், ஜம்முன்னு ஒரு ஏசி, நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டாஃப். வாட் சார்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தி மேனேஜிங் டைரக்டர் இஸ் ஹேவிங் டுவர்ட்ஸ் திஸ் பிஸ்னஸ்? See, as a managing director, we do not become a managing director in a day. And any managing director who becomes a managing director in a day, could be extremely difficult for him to be a successful managing director. So we evolve to become a managing director. I use this word evolve because we start off. Let's look at it from my own career path. Engineering முடிச்சேன், வேலைக்கு போனேன், வேலையில் இருந்துட்டு திருப்பி I came back to my family business. By the way, how many of you have family businesses here? How many students are having family business? 10 to 12, sir. How many of you want to be entrepreneurs? This show is all about entrepreneurship, entrepreneur. Yeah, many are interested. Girls side? Yeah, I'm able to find out a lot of young girls are interested to become an entrepreneur. Great. In the show முடிக்கல நிறைய பேருக்கு many more of you would want to be an entrepreneur. See, when I came here, நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தேன், நிறைய ஃப்ரீடமோடு இருந்திருக்கேன். 4 வருஷம் இன்ஜினியரிங், ஹாஸ்டல் லைஃப், 3 years of working away from home. You're accustomed to freedom. And then when you come into business,
at least a family business, suddenly there is a lot of loss of that freedom. Or 15 நாளுக்குள்ளார I was a little frustrated. See, where am I? So I have an elder brother who's like a guru to me in many ways. He's a chartered accountant. He doesn't live here. He came to me and asked me, Keshok, what do you mean by freedom? Is freedom taken or freedom given? I asked him, what do you mean by that? He said, when do you go to the office? I said, I go with the brother. He said, from now on, you should go alone. You could be the first person to go to office. If you're reading the newspaper, stop reading the newspaper. Go to the office first. So you go to the office first, suddenly you realize others, because you're there, they come a little late. Customers have no choice, they have to interact with you. You are forced to take decisions. So among the earliest things I did was to clean material in my office, arrange material in my office. I never used to waste time. So arrange material in my office, memorize stocks, memorize prices. Suddenly people were searching for me. So that was the first step. Then I had a teacher. He's Mahatriya. I used to go to his classes and he used to teach me. He spoke about a renewed perception and breaking your old self and creating a new self. So I realized at every point in time, you have to move from one level to another level. The two levels require two different capabilities and two different skills. Now I'm an outstanding salesperson. I get to my targets very easily. That does not make me a great sales manager. So I have to destroy my old self and I have to create my new self. So at each point in time, I realized, now this is a time I have to create a team, give it to them and move to the next level. The first stage was very difficult. When I was learning, it was easy. It came naturally to me. But when it came to delegation, it's a little bit of a challenge for family-run concerns. We have a very small mindset. So the mindset has to change. So I decided only one thing. I will not let myself be the weakest link in the chain. I will be the most efficient link in the chain. I'll be the strongest link in the chain. So that forced me to change. And slowly, little by little, I taught myself to become a manager of my business. I taught myself to be the general manager of my business. Then I taught myself to become this managing director of my business. And life is a journey. There's no destination. I continue to learn. I continue to grow. Fantastic, fantastic. இதுல சார் சொன்ன ஒரு விஷயத்தை நல்லா பாத்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வேலைக்கு போறதுங்கிறது வேலை செய்யறவங்க 100% கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா மேனேஜிங் டைரக்டரா இருக்கவர் 200% கொடுக்கணும். That's right, sir. So it's more responsible and you have to work like mission in the sense work very hard to achieve the goal. And sir is doing that one and fantastic. So the family owned business. So you have taken the business from your brother. See, this is a first generation business. என்னோட அண்ணன் தான் ஸ்டார்ட் பண்ணார் இந்த பிஸ்னஸ். அவர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கையிலே ஸ்டார்ட் பண்ணார். இன்ஃபேக்ட் வி ஹேவ் அ ஸ்மால் earlier period when he went to another store for 15 days, learned the business from them. எங்களுக்கு ஒரு அங்கிள் இருந்தார் who also was part of this business. எங்கள் அண்ணன் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ். பட் ஆல்வேஸ் there is a transition that happens. Whenever நம்ம generation gap நெகட்டிவாக சொல்கிறோம், I say generation gap is positive. Positive. Because if you come with the right attitude and new thoughts, that becomes a very powerful combination. So நிறைய ஹார்ட் ஒர்க் நம்மளோட முன்னோடிகள் எனக்கு எங்கள் அண்ணன் எல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தாரு, ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் டு பில்ட் அ பில்டிங் ஆன் தட். I could do that in an accelerated way. I could do it in a fast way. That foundation helps. Fantastic, fantastic. So generation gap is not a problem at all, is going to be the advantage part. So knowledge plus experience join பண்ணும்போது
லைக் மைண்டட் பீப்புள் ஜாயின் டுகெதர் we can do wonders அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் கேப், அப்பா இங்கிட்டு போறாருன்னா பையன் இங்கிட்டு ஓடிட்டு இருக்கான். இன்னைக்கு அதே மாதிரி தான் நிறைய இதில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது கிடையாது, we can combine both the hands and we can do wonders ன்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் உருவான விதத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் ப்ராடக்ட்டும் நம்ம பேசணும். இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் growthக்கு இன்னைக்கு ஹைலி காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட், எனி ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் டு ஃபாலோ டு கெட் த பிஸ்னஸ்? ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் சீக்ரெட்னு சொல்லிராட்டா? இல்ல எங்க பிஸ்னஸ் இஸ் a competitive business. நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி வைஸ் அனாலிசிஸ் பண்ணணும்னா, இப்போ ஜுவல்லரி எடுத்திங்கன்னா நிறைய புது ஜுவல்லரிஸ் வந்துருச்சு. டெக்ஸ்டைல் எடுத்துட்டிங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல்ஸ் வந்துருச்சு. எங்கள் பிஸ்னஸில் நிறையா வரல. only the existing people are growing and becoming stronger. இன்னைக்கு e-commerce கூட எங்கள் பிஸ்னஸில் hasn't come in a big way. It has come, but not in a big way. And that business is very competitive, very challenging. Very challenging. But is competition a bad word? No, I don't think so. Competition is the interesting part of business. Competition illana, challenges illana, business becomes boring. எங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படி நீங்கள் இன்ஃபேக்ட் ஐ வுட் லைக் டு டேக் அ ஸ்மால் டிட்டோர். காம்படிஷனுங்கிறது எங்கள் பிஸ்னஸில் வேறு மாதிரி. எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் காம்படிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா தி கம்பீட் ஆன் டேஸ்ட். ஏன் சாம்பார் ஜாஸ்தி ருசியா, உங்கள் சாம்பார் ஜாஸ்தி ருசியா. when you look at cars, ஏன் டெக்னாலஜி superior, உங்கள் டெக்னாலஜி superior, mobile, everything is like this. It's a competitive world. காம்படிஷனுங்கிறது இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அப்படிங்கிறத வச்சுட்டு we divide business into two parts. One is the fundamentals of the business. One is the differentiators of the business. Fundamentals of the business என்ன? குவாலிட்டி கொடுக்கணும், கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும், நியாயமான விலை கொடுக்கணும். தீஸ் ஆர் ஆல் நல்ல எம்ப்ளாயி வேல்யூஸ் இருக்கணும், எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் ஷுட் பி குட். These are the fundamentals of business. Differentiators என்ன? இப்போ நீங்கள் கேட்டிங்க, as a managing director, what do? We strategize. We give a vision to the business. So vision, strategy, you can go on. There are a lot of aspects of it where you differentiate yourself from the competition. So business start பண்ணுறோம். Business start பண்ணல, சர்வைவல்க்கு ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தால் you survive. If you want to become a leader in your business, then the differentiators have to come into play. So we brought all these differentiators into the play. எனக்கு பர்சனலி என்ன பிடிக்கும்னால், நான் ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு விற்கல, என்னோட காம்படிஷன் 99 ரூபாய்க்கு விற்கல, மை கஸ்டமர் ஷுட் சே தட் இந்த 1 ரூபாய் அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்கனால் there has to be a reason for that. This 1 rupee would be given as 3 rupees to us in some other form. So this was a strategy. Keep the fundamentals in place and get the differentiators added up so that you keep growing and growing even in a competitive world. Fantastic, sir. In a competitive environment, you can differentiate your product, the company's product, from your competitors. So competition இல்லாத பிசினஸே கிடையாது சார். நீங்கள் காம்படிஷன் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கும் கிடையாது. ஓகே, ஃபைன் சார். சார், யூ ஸ்போக் அபவுட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த கீ. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து எலக்ட்ரானிக் பொருள்னாவே இது சரியில்லை, அது வாங்கிட்டு போயிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஹவு யூ ஹேண்டில் தோஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்? ஐ won't say it's a problem, it's a complaint or like that. Fortunately, or by design or by effort, we are very particular about the percentage of complaint in the products that we sell. There are 2 categories of products. One is something that is a consumable, which you have to use, and you use its lifetime, throw it away and buy a new one. There are certain products which are for a lifetime. இப்போ எங்கள் ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா wires. நாங்கள் கொடுக்குற வயர்ஸ், we always say உங்களோட பில்டிங்கோட லைஃபோட எங்களோட வயர்ஸோட லைஃப் ஜாஸ்தி சொல்லுவோம். ஸோ there is no complaint. என்னோட 25 வருஷத்தில் the number of times there's been a product manufacturing defect would be minimalistic.
கன்சியூமபிள்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அ லேம்ப். நீங்கள் ஒரு லேம்ப் வாங்கிட்டு போகிறீங்க, வீட்டில் போடுறீங்க, 2 years 3 years, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குற பல்ப் கேன் ஃபெயில். யூ டோன்ட் மைண்ட் இட். பட் வென் டு யூ மைண்ட் இட்? நான் வாங்கிட்டு போய் போட்டேன். ஐ ஹாவ் அ லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் இன் மை மைண்ட். இஃப் it does not meet the life expectation, then you feel upset about the quality of the product. By effort, by design, we have all along ensured that we always beat our customers' expectation of life. அவங்க 2 வருஷம் கேட்டால் எங்கள் ப்ராடக்ட் 4 வருஷம் உழைக்கணும் எதிர்பார்ப்போம். Fantastic, sir. Fantastic. We are very particular. So quality has taken a lot of headache away from our head as far as complaints are concerned. Iniki a lot of support system has also come into place. Companies have started providing toll-free numbers. Even in that, if there is a complaint, they go to their home and service it. So service is reaching different dimensions and different levels. So product complaint அப்படிங்கிறது ஒன்று. There are other types of complaint. There can be a process complaint. So process complaint is something that we get very worried about. எங்களுக்கு பிடிக்காதது process failure. So for example, ஒரு 10 பீஸ் பேக் பண்ண வேண்டிய இடத்துல 9 பீஸ் பேக் பண்ணிட்டாங்க. We have used a lot of technology there. We have used a lot of additional processes and systems there. But ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் it is taken very seriously and we try to address it with a lot of priority. மூணாவது is a complaint from the customer end. Usage complaint. இந்த wire இருக்கு, this is a 1 square mm wire. இதில் நான் வந்து 800 watt load is recommended. நான் அந்த இடத்துல 1800 watt load கொடுத்துட்டேன். In that case, we go and educate the customer. Because it's very difficult for a customer to judge for himself that he has made a mistake. We do not say this is your mistake, so it is not our problem. No, we put in a lot of effort to ensure that the customer is taught about it. Or 5 amp socket, people tend to put a 15 ampere converter onto that, which is very wrong. 15 ampere plug போடுறது is not the target. அதோட wire-க்கு அந்த capacity இருக்காங்கிறதா பார்க்குறது target. So we go educate customers. Pump இருக்கும், they won't run the pump for 1 month. The pump அப்படி இருக்கக்கூடாது. You should run it on at least for a minute on a daily basis, at least once in 2 days. இது மாதிரி some education we have to do. We do that because we take responsibility for the products we sell. It doesn't matter whether it's your ignorance or our failure to communicate to it. We always take responsibility and we go back to the customer and teach them on that. Excellent way of answering, sir. Excellent. This show is about why we are bringing a gentleman like him as a managing director. He is having a lot of experience. ஒரு அனுபவசாலி வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது being an youngsters you can learn from him. So this purpose of this show is to get inspiration from the leaders like them, giants like what they are doing in the business. Fantastic, sir.